ஜேம்ஸ் கேமரூனின் அவதார் உலகம் எப்போதும் பிரம்மாண்டமானது. அவதார் 4 திரைப்படத்தின் கதை எப்படி இருக்கும் என்பது குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இதோ. இந்த பாகத்திற்கு அவதார் தி டுல்கன் ரைடர் என்று பெயரிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதையின் முக்கிய அம்சங்கள் எதிர்பார்ப்பு. கால இடைவெளி டைம் ஜம்ப். அவதார் 4 கதையில் ஒரு பெரிய கால மாற்றம் இருக்கும் என்று ஜேம்ஸ் கேமரூன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜேக் சல்லியின் குழந்தைகள் லோவாக் டுக்கியரி வளர்ந்து பெரியவர்களாகி அடுத்த தலைமுறை வீரர்களாக கதையை வழிநடத்துவார்கள். பூமிக்கு பயணம். ஒருவேளை நவி ஆண்ட்ரி நாவி இன மக்கள் முதன்முறையாக அழிந்து கொண்டிருக்கும் பூமிக்கு செல்லும் சூழல் உருவாகலாம். பாண்டோராவை காப்பாற்ற அவர்கள் பூமியின் அரசியலில் தலையிட வேண்டியிருக்கலாம். புதிய கோணத்தில் மனிதர்கள். இதுவரை மனிதர்கள் வில்லன்களாக மட்டுமே காட்டப்பட்டனர். ஆனால் இந்த பாகத்தில் மனிதர்களுக்கும் நவி இனத்திற்கும் இடையே ஒரு சமரச புள்ளி அல்லது இணைந்து செயல்படும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. கிரேஸ் ஆகஸ்டின் ரகசியம். சிகோர்னி வீவர் நடிக்கும் கிரி கதாபாத்திரத்தின் பிறப்பு மற்றும் அவளுக்கும் ஈவா உள்ள தொடர்பு குறித்த முழுமையான உண்மைகள் இந்த பாகத்தில் வெளிப்படலாம். தொழில்நுட்ப பிரம்மாண்டம். புதிய நிலப்பரப்புகள், நீர் மற்றும் நெருப்பு, அவதார் 3இல் வரும் ஆஷ் பீப்புள் ஆகியவற்றை தாண்டி பாண்டோராவின் வான்வெளி அல்லது பனி பிரதேசங்களை இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். அதிநவீன விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு அவதார் படமும் ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தும். அந்த வகையில் 4வது பாகம் இன்னும் தத்ரூபமான 3D அனுபவத்தை கொடுக்கும். முக்கிய கதாபாத்திரங்கள். லோவாக் இந்த பாகத்தில் அவர்தான் கதையின் நாயகனாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஜேக் நெய்திரி இவர்கள் முதியவர்களாக அல்லது வழிகாட்டிகளாக தோன்றுவார்கள். கர்னல் குவாட்ரிட்ஜ் அவருக்கும் ஜேக் குடும்பத்திற்குமான மோதல் ஒரு முடிவுக்கு வரலாம். வெளியீட்டு தேதி தற்போதைய நிலவரப்படி அவதார் 4 திரைப்படம் டிசம்பர் 2029 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கதையில் நெருப்பு இனம் ஆஷ் பீப்புள் வில்லன்களாக வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள விருப்பமா?